வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் த்ரில்லர் சீரீஸாக ரிலீஸ் ஆகிருக்கிற த ஈட்டர்நெட் சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் சீசனில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 55 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ தாராளமாக இதை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த சீரீஸோட கதை அர்ஜென்டினால திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்னோஃபால் ஒன்று பெய்யுது. இதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பாப்புலேஷன் அப்படின்றது அழிஞ்சு போயிருது. மீதம் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மக்கள் அவங்களோட சர்வைவலுக்காக என்ன பண்றாங்க, இதுல நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் குரூப்பா எப்படி ஜாயின் பண்ணி இந்த ஒரு த்ரெட் அவங்க எதிர்கொள்றாங்க அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நார்மல் பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்கும், அவங்களோட சர்வைவலுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றத ரொம்ப நேர்த்தியாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு டிபிக்கல் ஆக்ஷன் ஹீரோஸ் மாதிரி இல்லாம இதுல இருக்க யாருக்கும் பெருசா சண்டை செய்ய தெரியாது, வெப்பன்ல பெருசா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் வெப்பன் ஹேண்டில் பண்ண மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ், பாக்ஸிங்ஸ் இந்த மாதிரியான ஸ்கில் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜெனரல் பீப்புள். அவங்க இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில எப்படியெல்லாம் அவங்களோட சர்வைவல் இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அண்ட் கூடுதல் தகவல், இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் யாரும் 20-30 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிடையாது. எல்லாருக்குமே 40, 50, 60 வயசுல இருக்கக்கூடிய வாலிபர்கள் தான். அண்ட் அவங்களோட ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குன்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே பிஹேவ் பண்ணும். அது ரொம்ப லைவ்லியாகவும் நேச்சுரலாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த சீரீஸோட காஸ்டிங் பக்கா, அண்ட் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அண்ட் டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு யதார்த்தமான டயலாக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து எந்த மாதிரியான டயலாக்ஸ் வரும், அது எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருந்தது. சினிமோகிராஃபி எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா ஃபுல்லா ஸ்னோ தான். அண்ட் அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு அழகா காமிச்சாங்க. அதே மாதிரி நைட் டைம்லயும் கூட ரொம்ப அழகா இருந்தது சினிமோகிராஃபி. என்னதான் டார்க்கா இருந்தாலும் அந்த ஸ்னோ அந்த டார்க்ல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த இடமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அருமையா இருந்தது. நிறைய இடங்கள்ல இந்த ஸ்னோவோட ஃபோர்ஸ் அப்படியே நமக்கு ஹெட்போன்ல கேட்கிறப்போ பயங்கரமா இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல மிரட்டி விட்டாங்க. அதுவும் த்ரில்லிங் சீன்ஸ் எல்லாத்துலயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல்ல இருந்தது. அண்ட் இந்த சீரீஸோட திரைக்கதையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா ஸ்லோ நரேஷன் தான். அதை நீங்க ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த சீரீஸோட ஸ்டோரி டெல்லிங்குமே ஸ்டெடியா தான் பில்ட் ஆகும். ஆரம்பத்திலேயே பயங்கர த்ரில்லிங்கான சீன்ஸ் வச்சு அப்படியே போக 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 பயங்கர த்ரில்லா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இதுல ஸ்டோரி ரொம்ப மெதுவா பில்ட் ஆகும். இந்த வேர்ல்டு பில்டிங்கே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மிஸ்ட்ரிஸ் அப்படின்றது ரிவீல் ஆகும். அண்ட் 4th எபிசோட்லாம் அட்டகாசமா இருந்தது. ஏன்னா அங்கதான் நம்ம மெயின் ஒரு விஷயத்தையே பார்ப்போம். அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்தடுத்து ஃபைனலா எல்லா எபிசோட்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் 6th எபிசோடோட எண்டிங் சான்ஸே கிடையாது. சீசன் 2க்கான ஒரு பயங்கரமான லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஓவராலா இந்த சீரீஸோட ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படின்றது சூப்பரா இருந்தது. பிகாஸ் இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் அப்படின்றதுனால அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால ஸ்க்ரீன்ல பார்க்க முடிஞ்சது. ஒரு அட்டகாசமான போஸ்ட் அப்போகலிப்டிக் த்ரில்லர் சீரியஸ் தான் இந்த தி எட்டர்நெட். பட் நீங்க ஸ்லோ நரேஷனை விரும்ப மாட்டீங்க, எனக்கு எல்லா சீன்ஸுமே ஒரு அமெரிக்கன் ஷோ மாதிரி பயங்கர த்ரில்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்டோரி லைன் மற்றும் கேரக்டர்ஸ் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சீரியஸ் தான் இந்த தி எட்டர்நெட். ஸோ இந்த சீரியஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8. என்னுடைய ரேட்டிங் 10க்கு 8 கொடுப்பேன். ஸோ நீங்க இந்த சீரியஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.